சரி, வேதத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு நாளை தினத்திலே கிறிஸ்மஸ் தினம். கிறிஸ்மஸ் என்று சொல்லும்போது நம் மனதிலே வருகிற ஒரே ஒரு காரியம் என்னென்றால் பரிசு பொருள். தானே? பிள்ளைங்கிட்ட சொல்லுங்கள், கிறிஸ்மஸ் சொல்லுங்க, முதலாக அவங்களுடைய என்னங்க பரிசு பொருள். இந்த நாளிலே நான் கிறிஸ்மஸ் குறித்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு விளக்கத்தை கொடுக்க வர போகிறேன். Today what I'm going to do is actually going to explain what is Christmas is all about. Many times when we say it's Christmas, something dawned into our mind, especially for the children's, is usually gifts. That's what happened to them. But the Heavenly Father have an ultimate gift that He wants to give us. பிள்ளைகளுக்கு மனதில் வரும்போது என்னென்ன பரிசு பொருள்களை குறித்து தான் யோசிப்பார்கள். ஆனால் பரலோக தந்தை நமக்கு பிரதான ஒரு பரிசை கொடுத்திருக்கிறார். அந்த பரிசை குறித்து உங்களுக்கு ஒரு சில காரியங்களை உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். வேதத்தில் ஒரு பகுதியை எடுத்து ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம். அந்த வசனத்திலே பல காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் முன்பாக கொண்டு வர விரும்புகிறேன். What I'm going to do is actually I'm going to pick one verse from one of the book of the Bible, and out of that I'm going to give you some understanding and explanation what is Christmas is all about. What's the gift that the Father actually bestowed upon us? முடியுமா? சரி, மத்தேயு சுவிசேஷம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். நான் பவர் பாயிண்ட் செய்திருக்கேன். மேபி யூ கேன் ஃபாலோ த்ரூ வாட் ஐம் கோயிங் டு சே. இந்த இடத்துல ஒரு சில காரியங்களை நான் மையமாக உங்களோட கொண்டு வர போகிறேன். பயப்படாதீங்க, நிறைய காரியம் இருக்கிறதுனால இவ்வளோ ரொம்ப நேரம் எடுக்க வரணும்னு. ஓகேயா? சரி, வாசிப்போம். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள், அவனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொன்னான். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நாம் வாசிக்க முன்பாக இது 700 ஆண்டுகளுக்கு முன்பாய் சொன்ன ஒரு வார்த்தை இங்கு நிறைவேறதை பார்க்கிறோம். What are we seeing actually in this verse? 700 years ago, a prophecy was given concerning Messiah that was fulfilled here. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து 700 ஆண்டுகளுக்கு முன்பாய் சொன்ன ஒரு வார்த்தை இந்த இடத்திலே நிறைவேறுது தான் இங்கு மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தை நாம் பார்க்கிறோம். சரியா? ஸோ இட்ஸ் அ ப்ராஃபஸி பிகம் ஃபுல்ஃபில், அதை தான் பார்க்கணும். தீர்க்கதரிசனமானது நிறைவேற ஒரு காரியத்தை தான் இங்கு மத்தேயு நமக்கு வர்ணிக்கிறார். என்ன வர்ணிக்கிறார் என்றால், ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன 700 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த வார்த்தையானது இன்றைக்கு நிஜமாகிவிட்டது. What is actually Matthew is trying to proclaim to us or declare to us? He says 700 years ago there was a prophecy was giving concerning Messiah. It has been now been fulfilled. விளங்க உங்களுக்கு? சரி, இந்த இடத்துல நிறைய வார்த்தைகளை நாம் பார்க்கலாம், தியானிக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தையை தான் கொண்டு வர விரும்புகிறேன். சரி, மறுபடியும் இந்த வசனத்தை வாசிப்போம். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லுதே. இம்மானுவேல் என்று பெயரிடுவாங்க. ஆனால் ஆங்கிலத்தை வாசித்தீங்க, and they shall call his name Emmanuel. நான் கவனமாய் கேளுங்க. இந்த குழந்தை பிறக்க முன்பாக இந்த யோசேப்புக்கு ஒரு கனவு வருகிறது. இந்த கனவு மூலமாக ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இந்த குழந்தைக்கு பேரிடுவாயாக. என்ன பேரு? மேனுவல். சரியா? குழந்தையோட பேர் தீர்மானம் எடுக்கப்பட்டது யாரால? தேவனால் தீர்மானிக்கப்பட்ட ஒரு வார்த்தை, தேவனால் தீர்மானிக்கப்பட்ட ஒரு பேர். What was the name was given to this child was Emmanuel. This was originate from the heart of God. இது தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை. தேவன் அந்த நாமத்தை அந்த பிள்ளைக்கு கொடுக்க சொன்னார். நான் கொஞ்சம் நீங்கள் சற்று யோசிக்கணும். எபிரேய மனப்பான்மையை நம்ம பார்க்கும்போது, when you look at the Hebrew perspective, ஒரு குழந்தைக்கு அவர்கள் பேர் வைக்கும்போது அந்த குழந்தையுடைய எதிர்காலத்தை மையமாக தான் அந்த பேர் அடங்கியிருக்கும். Whenever the Hebrews name a child, basically they was defining the destiny of the child and the nature of the child. அப்படி இருந்தால் அந்த குழந்தையுடைய எதிர்காலம் எப்படி மையமாக இருக்க போது, அந்த குழந்தையுடைய இயல்பு சுபாவம் எப்படிப்பட்டது என்று தான் இது வர்ணிக்கப்படும். இங்கே ஆண்டவர் இங்கே என்ன சொல்றேன்னா, இந்த குழந்தை பேரை இம்மானுவேல் என்று சொல்லும்போது இந்த பேரிலே இயல்பு அடங்கியிருக்கு, இந்த பேரிலே எல்லை அடங்கியிருக்கு. In this within the name there is actually a nature
and also a destiny within them. another Emmanuel என்ற அர்த்தம். சரி, இன்னைக்கு Emmanuel என்ற வார்த்தையை எடுத்து தான் உங்களுக்கு நான் வர்ணிக்க போறேன். What I'm going to do is I'm going to explain the word Emmanuel means what. அதுக்கு அங்கேயே பதில் கொடுக்குது. வாசிப்பா மறுபடியும். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இம்மானுவேல் என்றால் என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு இருக்கிறார். What is Emmanuel means? God with us. நான் கவனமாக கேளுங்க. இந்த இம்மானுவேல் என்ற வார்த்தை சொல்லி தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு வார்த்தையை நம்ம சொல்லும்போது ஓகே, தேவன் நம்மோடு இருக்கிறார். இல்லை பிரியமானவர்களே, இதில் ஆழமான ரகசியம் அடங்கியிருக்கு. It's a lot of depth truths within the word itself. தேவன் நம்மோடு இருக்கிறார். சரி, முதலாக இந்த வார்த்தையின் மூலமாக தேவனுடைய நித்திய விருப்பத்தை நான் பார்க்கிறேன். within the names I saw the internal desire of God. இந்த வார்த்தையிலே பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய மனதிலே ஒரு ஏக்கம், நித்தியத்தில் இருந்த ஏக்கத்தை இது காண்பிக்குது. that's what is Emmanuel is all about. Emmanuel என்ற பெயரை பார்க்கும்போது ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்குறீங்களா? நித்தியத்திலே தேவன் உடைய விருப்பத்தை அது வர்ணிக்குது. so what is Emmanuel? It's actually expressing the eternity purpose of the Father. What is his desire? அப்படின்னா அந்த பேரை நாம் பார்க்கும்போது அந்த பேரிலே அவருடைய ஏக்கத்தை வர்ணிக்கிறது, அவருடைய விருப்பத்தை அது வர்ணிக்குது. எத்தனை விளங்குதா சொல்லுது? தயவு செய்து விளங்குச்சுன்னா தலையாட்டுங்க, விசுவாசிகளே தலையாட்டுங்க. So what are we seeing here? Within the name that we saw the desire of God in eternity. எத்தனை விளங்குதா சொல்லுது? அப்படின்னா தேவனுடைய விருப்பத்தை, ஏக்கத்தை தெரிவிக்கிற ஒரு பேர் தான் இம்மானுவேல். அப்படின்னா என்ன? இம்மானுவேல் என்று சொல்லும்போது தேவன் நம்மோடு இருப்பார் என்று சொல்ற, அப்படித்தானே சொல்லப்படுது. அப்படி என்றால் தேவனுடைய விருப்பம் என்னவென்றால் அவர் ஜனங்களோடு இருக்க விரும்புகிறார். What is God desire? He wants to be with the people. அதை தான் வர்ணிக்கிறது. அதுதான் அவருடைய ஏக்கம். அப்படின்னா உலக தோற்றத்துக்கு முன்பாக, உலகம் உருவாக்கும் முன்பாக, மனு கோத்திரத்தை உருவாக்கும் முன்பாக அவருடைய இருதயத்திலே ஒரு ஏக்கம் இருந்தது, ஒரு விருப்பம் இருந்துச்சு. என்ன விருப்பம் என்றால், நான் ஒரு மனிதனை உருவாக்க போகிறேன், அந்த மனிதனோடு நான் இருக்க வேண்டும், அவனோடு நான் சம்பாஷணை கொள்ள வேண்டும், அவனோடு நான் வாழ வேண்டும் என்று தான் இந்த விருப்பத்தை தெரிவிப்பது தான் இந்த நாமம். எத்தனை விளங்குது? Within the name we saw the internal purpose of the Father. What was the Father desiring? That he wants to create a humanity, and as he creates the humanity, he wants to be with the humanity and he wants to enjoy humanity. இதை தான் இம்மானுவேல் என்று அர்த்தம். ஸோ பிரியமானவர்களே, அப்படி என்றால் கிறிஸ்மஸ் என்று நம்ம சொல்லும்போது ஒரு காரியத்தை அது வர்ணிக்கிறது. என்னத்தை வர்ணிக்கிறது என்றால், இட் ஷோஸ் த டிசைர் ஆஃப் த ஃபாதர். கிறிஸ்மஸ் தினம் எதை மையமாய் வர்ணிக்கின்றால் பிதாவுடைய ஏக்கத்தை வர்ணிக்கிறது. என்ன ஏக்கம் பிரியமானவர்களே? அவர் உருவாக்கின மனுக்குலத்தோடு அவர் வாழ விரும்புகிறார். எத்தனை பேர் பெற்றோர்கள் இருக்கீங்க? நம்ம பிள்ளைகளோடு வளர்ந்த பிறகு பெற்றோர் உள்ள என்னது? பிள்ளைகளோடு வாழ வேண்டியது ஆசை தானே? எவ்ரி பேரண்ட்ஸ் வாண்ட் டு டிசைர் டு பி வித் த சில்ட்ரன்ஸ். ஆனால் இந்த ஏக்கம் எங்கிருந்து வந்தது பிரியமானவர்களே? Where did this desire came within the parents? It came from God the Father. அப்போ மனுக்குலத்தை உருவாக்குற முன்பாக அவர் மனதில் ஒரு திட்டம் வைத்திருந்தார். திட்டம் என்ன வைத்திருந்தார்னா, நான் மனுக்குலத்தை உருவாக்க போகிறேன், அந்த மனுக்குலத்தோடு நான் இருக்க விரும்ப போகிறேன், அவர்களோடு நான் வாழ விரும்ப போகிறேன். I want to be with them, I want to dwell with them, and that is what is mean Christmas is all about. இன்றைக்கு நாம் கிறிஸ்மஸ் என்ன சொல்லுதுன்னா, நிறைய காரியத்தை செய்கிறோம், நல்லது பிரியமானவர்களே. ஆனால் பிரதானமானது அவருடைய இருதயத்தின் ஏக்கத்தை நாம் அறிய வேண்டும். ஸோ இம்மானுவேல் என்று சொல்லும்போது அந்த பேரிலே ஒரே ஒரு மையமான காரியத்தை என்ன காண்பிக்கணும்? இட் ஷோஸ் த டிசைர் ஆஃப் காட் இன் இன்டர்னிட்டி. விளங்குதா உங்களுக்கு? தேவனும் மனிதனோடு இருக்க விரும்புகிறார். அதுதான் தேவனுடைய விருப்பம். ஆகையால் தான் ஆதாம் ஏவாளை உருவாக்கினார். That's the reason why God created Adam and Eve. அவர்கள் உருவாக்கும் போது அவர்களோடு இருக்க விரும்பினார். ஏன்? அவர்கள் மூலமாக ஒரு வம்சத்தை, ஒரு ஜனங்களை அவர்கள் மூலமாக உற்பத்தி ஆக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆகதான் ஆதியாகமம் 3:18 வசனத்தை வாசிப்போம். Genesis chapter 3, மன்னிக்கும், Genesis 3 verse 8, 18.
8ஆம் வசனம் வாசிங்க. ஆனால் தான் நீ பார்த்தீங்க ஏலேன் தோட்டம் பெறுவேன் முதல்ல எங்கே ஆரம்பிக்கப்பட்டதுன்னா தேவனுடைய விருப்பம். இட்ஸ் பிகேன் இன் த கார்டன் ஆஃப் ஈடன். ஓகே, சரி வாசிப்போம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும். சரிப்பா, என்ன எடுக்கிறோம்? பகலில் குளிர்ச்சியான வேளையில் என்ன செய்தாரா? ஆண்டவர் நடந்து வருகிற சத்தத்தை ஆதாம் ஏவாள் கேட்கிறார். அப்படி என்றால் this been a custom for God in the cool of the day that he comes to the Garden of Eden. He wants to be with them, he wants to enjoy them, and he wants to celebrate them, and so that they also enjoy them. அப்படி என்றால் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அவர் உருவாக்கின ஆதாம் ஏவாளோடைய அவர் சம்பாஷணை கொள்ளும்படி கடந்து வராரு. அவர்களோடு இருக்க விரும்பும். நான் சொன்ன மாதிரி பெற்றோர்களுடைய உள்ளத்தில் அதுதான், பிள்ளைகளோடு இருக்க விரும்பும். அதே மாதிரி தான் இவர் என்ன செய்யறா? அவர்களோடு நேரம் செலவிடுறதுக்காக எங்கே போகிறாரா? ஏலேம் தோட்டத்துக்கு போகிறாரா. ஏன் இதை சொல்கிறேன்னா, I just want to show you that God's love people and he wants to be with people. தேவனுடைய ஏக்கம் தெரியுமா? அவரை உருவாக்கின மனுக்குலத்தின் மீது அவர் நேசம் வைத்திருக்கிறார். அவர்களோடு சம்பாஷணை கொள்ள வேண்டும், அவர்களோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதே தான் ஆதியாகமத்திலே 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்குறோம். ஆனால் என்ன நடந்துச்சு பிரியமானவர்களே? அந்த ஏக்கத்துக்கு விரோதமாக மனிதன் பாவம் செய்தான். அந்த பாவத்தின் விளைவு என்ன நடந்தது? தேவன் மனிதனோடு இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாகிவிட்டது. தேவனும் மனிதன் பிரிவினை உண்டாக்கப்பட்ட ஒரு நிலைமை. அதுதான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை அந்த துவக்கத்தை அந்த தொடர்ச்சியாக வாசிச்சீங்கன்னா அதுதான் பார்க்குறோம். What are we seeing in Genesis chapter 3 verse 8? We saw there is a what? A disconnection with man and God. Where God intended to be with man, but because of sin, God couldn't be with man. ஆக என்ன நடந்துச்சு பிரியமார்களே? தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்களா, வேதத்தை முழுவதும் வாசித்து பார்த்தீங்களா, ஆண்டவர் என்ன செய்தால் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார், ஆபிரகாம். ஆபிரகாம் மூலமாக ஒரு வம்சத்தை உருவாக்கினார். God chose a man called Abraham, and Abraham, through Abraham he created a descendant. அந்த கோத்திரத்தை உருவாக்குற பிறகு என்ன செய்தார்? அந்த அவர்களோடு இருக்க விரும்புகிறார். அதனால யாத்ராம் 25ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ண. அதான் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன போட்டுருங்க? the tabernacle, கூடாரம். ஓகே, வாசிப்பா. அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. என்ன சொன்னாரு? ஆண்டவர் மோசேயோடு சொல்றாரு, மோசே என்னுடைய விருப்பம் ஆரம்பத்திலே இருந்துச்சு. மனிதன் உருவாகிற முன்பாக இந்த விருப்பம் இருந்துச்சு. அந்த விருப்பத்தை நிறைவேற்ற நான் ஆதாம் ஏவாளை உருவாக்கினேன். அவர்கள் மூலமாக அதை நிறைவேற்ற விரும்பினேன். ஆனால் அவர்களை எனக்கு ஒத்துழைப்பு இல்லை. What is God is telling to Moses? Moses, my desire is when I create Adam and Eve that I want to be with them, but they failed to allowed me to be with them. So now I've chosen the nation of Israel. இஸ்ரவேல் கோத்திரத்தை தேசத்தை தெரிந்து கொண்டிருக்கிறேன். அவர்களோடு இருக்க விரும்புகிறேன். I want to be with them. அதனால் என்ன செய்யணும்? எனக்கு ஒரு கூடாரத்தை கட்டு. Build for me a sanctuary. மறுபடியும் அதை வாசிப்பா. அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண. Look at me. அநேக நேரத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, தேவன் பரலோகத்திலே உட்கார்ந்திருக்க விரும்புகிறான்னு. Many times we think that God wants to sit in the throne and rule and reign. But remember, that is not God. God always wants to be with peoples. ஆண்டவருடைய உள்ளத்தின் ஏக்கம் என்ன தெரியுமா? மனிதனோடு இருக்க வேண்டும். அதான் இந்த இடத்துல பார்க்கிறோம். எனக்கு ஒரு கூடாரத்தை கட்டு மோசே. அந்த கூடாரத்தை எதுக்காக கட்ட வேண்டும் என்றால், நான் மனிதனோடு இருக்க விரும்புகிறேன், மனிதனோடு சம்பாஷணை கொள்ள விரும்புகிறேன். I want to be with man, I want to fellowship with man. அதற்காக தான் அந்த கூடாரத்தை கட்டினார். ஆனால் என்ன நடந்துச்சு? அதை அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியவில்லை. It doesn't fully satisfy him. ஆகையால் என்ன செய்தார்னா, அவர்கள் கானான் தேசம் அவர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியுள்ள தேசத்துக்குள்ளே கடந்து போனார்கள். They went into the promised land and they built the temple. ஆலயத்தை கட்டினார்கள். அந்த ஆலயம் எதுக்காக பிரியவார்களே? அந்த ஆலயத்திலே அவர் வாசம் செய்ய விரும்புகிறார். ஜனங்க மத்தியிலே மறுபடியும் இருக்க விரும்புகிறார். ஆனால் அதுவும் நிறைவேற்றவில்லை. It doesn't satisfy. அதனால நீ பார்த்தீங்கன்னா ஏலேம் தோட்டத்தை ஆரம்பித்தார், கூடாரத்தில் ஆரம்பித்தார், ஆலயத்தை ஆரம்பித்தார். கடைசியாக என்ன செய்தார்னா, அவர் மனிதனோடு இருக்க ஒரே ஒரு வழி என்ன செய்தார்னா, தன் ஒரே பேரான குமாரனை சொன்னார். என்ன சொன்னார்னா, என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற
ஆதாம் ஏவாளை தெரிந்து கொண்டேன் நிறைவேற்றல. I choose Adam and Eve so that I can be with them, they feel. இஸ்ரவேல் தேசத்தை தெரிந்து கொண்டேன். I choose a nation so that I can be with them. அவர்களும் தவறிவிட்டார்கள். ஆகிய பிதா என்ன சொன்னார் குமாரன்ட்ட பார்த்து சொன்னார், குமாரனை என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றியா, would you fulfill my desire? நீ மனிதனாய் மாற வேண்டும். ஆக மனிதனாய் நீ மாற வேண்டும் என்றால் நீ குழந்தையாய் பிறந்து மனிதன் மத்தியிலே நீ உலாவும் போது நான் அவர்களோடு இருக்கிற ஒரு சம்பாஷணை அவர்களுக்குள்ளே வரும் என்று, அதற்காக தான் இம்மானுவேல் என்ற பெயரிடு சொன்னார். விளங்க உங்களுக்கு எத்தனை விளங்குது? ஆகதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை எடுத்து குழந்தையாய் பிறந்து மனிதனாய் வளர்ந்து 3 வருஷம் பூமியிலே தன் பிதாவை முழுமையாக இஸ்ரவேல் தேசத்துக்கு முழுமையாய் காண்பித்தார். என்ன காண்பித்தார் என்றால் தேவன் அவர்களோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவன் அவர்களோடு சம்பாஷணை கொள்ள விரும்புகிறார். What did Jesus did? He came and fulfilled the desire of the Father which was in eternity. And he came as a man so that he can become the fulfillment of what the Father wants. அதற்காக தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார். அதனால் அந்த குழந்தையின் பேர் என்ன சொல்றார்? இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்போ சுவிசேஷ புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பூலோகத்தில் நடக்கும்போது ஒவ்வொரு முறை நடக்கும்போது தேவன் அவர்களோடு மத்தியிலே இருக்கிறது தான். God was with them. தேவன் அவரோடு இருந்தார்கள். பிரியமானவர்களே, அதை தான் இயேசு செய்ய வந்தார். அப்போ கிறிஸ்துமஸ் எதை மையமாய் காண்பிக்கிறது என்றால் தேவன் மனிதனோடு இருக்க விரும்புகிறார். தேவன் மனிதனோடு சம்பாஷணை கொள்ள விரும்புகிறார். What is actually Christmas is all about? Why Jesus came? He wants to declare that God wants to be with men. அநேக நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் பல நேரத்தில் சொல்லுவோம், நீங்கள் மேலே உட்காந்துருக்கீங்க, என்னோட பிரச்சனை உங்களுக்கு புரியாது, ரொம்ப தூரமாக இருக்கீங்க, நீங்கள் மேலே இருக்கீங்க, நான் தூரமாக இருக்கேன். ஆனால் அப்படி இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவர் மனிதனோடு பக்கத்தில் இருக்க விரும்புகிறார். மனிதனோடு சம்பாஷணை கொள்ள விரும்புகிறார். மனிதனோடு உரையாட விரும்புகிறார். அதுதான் இம்மானுவேல் என்ற அர்த்தம். தட்ஸ் வாட் இட் மீன். அதற்காக தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிறிஸ்மஸ் தினத்தை நம்ம கொண்டாடும் போது அந்த விருப்பத்தை மறுபடியும் நாம் வலியுறுத்துகிறோம். we are actually emphasizing the desire of the Father. அப்படி என்றால் இது கிறிஸ்தவர்களுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இட்ஸ் a recommitment for you and me to say, Father, let me have relationship with you. கிறிஸ்தவர்களுக்கு அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பிதாவே, நீர் நித்தியத்தில் விரும்பின அந்த காரியத்தை, நீர் எங்களோடு இருக்க விரும்ப காரியத்தை நாங்கள் அதை ஆமோதிக்கிறோம், அதை ஏற்றுக்கொள்கிறோம், அதை உறுதிப்படுத்துகிறோம் என்று தான் கிறிஸ்மஸை கொண்டாடுகிறோம். That's the reason why you and I celebrating Christmas. If our celebration never affirm and confirm or a surety what the Father has desired, then you have missed the mark of Christmas. எத்தனை விளக்குது? அதான் கிறிஸ்மஸ். தேவன் நம்மோடு இருக்கிறார். God wants to be with us. பிரியமானவர்களே, இந்த சத்தியம் என் உள்ளத்தை அதிகமாய் தேற்றுது. இட்ஸ் ஆக்சுவலி கம்ஃபர்ட் மீ, இட்ஸ் எம்பவர் மீ. ஸோ அதுதான் முதலாக பார்த்தேன், the internal desire of God. அதுக்காக எங்கே ஏலின் தோட்டத்தை ஆரம்பித்தார், கூடாரத்தில் ஆரம்பித்தார், ஆலயத்தை ஆரம்பித்தார், கடைசியாக இயேசு இடத்துல கொண்டு வந்தார். இயேசு மூலமாகத்தான் இந்த காரியம் நிறைவேறியது. That's why God with us. ஆனால் உங்களுக்கு இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். இந்த உலகம் ஒரு நாள் அழிந்து போகிவிடும். இந்த உலகம் ஒரு நாள் அழிந்து போக மட்டுமல்ல, நித்திய காலமாக நீங்களும் நானும் அவரோடு இருக்கும் ஒரு காரியம் நடக்கும் போது, அது வெளிப்படுத்துகிற விசேஷம் 21ஆம் அதிகாரம் வாசிப்போமா? வெளிப்படுத்துகிற விசேஷம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். இதோ, மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசத்தலம் இருக்கிறது. அவரிடத்தில் அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு இருந்து அவர்களோடு தேவனாய் இருப்பார். என்ன சொன்னாரு? ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். Behold, the tabernacle of God is with man, and he shall dwell with them, and they shall be his people, and God himself shall be with them. மறுபடியும் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் என்று சொல்லும்போது வேத புஸ்தகத்தினுடைய கடைசி புஸ்தகம்.
இந்த கடைசி புஸ்தகம் என்ன செய்யுதுன்னா, உலகத்துடைய நிலைமை இங்கே போக போகுது, உலகம் எப்படி முடிய போகுது, முடிவின் தருவாயிலே என்ன செய்வார் என்றால், ஆண்டவர் பரலோகத்தில் இருக்க ஆண்டவர் என்ன செய்வார்னா பூலோகத்திலே வந்து வரார். வந்து என்ன செய்வார் தெரியுமா, மனிதனோடு வாசம் செய்யும்படி மறுபடி வரார். பாருங்க, எங்கு ஆதியாத்திலே ஆதியாம் என்று சொல்லும் போது முத புஸ்தகம், வேத புஸ்தகம், முத புஸ்தகத்தை ஆதாம் ஏவாளோட தங்க விரும்பினார், ஆனால் நிறைவேறல. அது ஆபிரகாமை தெரிந்து கொண்டார், இசபேல் தெரிந்து நிறைவேறல. இயேசு வந்தார், அது நிறைவேற்றினார். பட் இட்ஸ் ஓன்லி கம்ப்ளீட்டட் இன் த புக் ஆஃப் ரெவலேஷன்ஸ். வெளிப்படுது. அப்படி என்றால் கிறிஸ்துமஸ் எதை மையமாய் காண்பிக்கிறதா, இட் டாக் அபவுட் த பாஸ்ட் and you talk about the future. கிறிஸ்துமஸ் எதை மையமாய் காண்பிக்கிறால், இறந்த காலம். என்ன இறந்த காலம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை எடுத்து மனிதனாய் ஏன் வந்தார்? தேவன் நம்மோடு இருக்க விரும்புகிறார் என்ற விருப்பத்தையும் ஏக்கத்தையும் அவர் வர்ணித்து அதை காண்பித்து போனார். அதுதான் கிறிஸ்துமஸ், இறந்த காலம். ஆனால் எதிர்காலம் என்ன தெரியுமா? ஒரு நாள் நீங்களும் நானும் அவரோடு இருக்க போறோம். You and I will be with God. That's what the book of Revelation chapter 21 verse 3 says. அப்ப கிறிஸ்மஸை நாம் கொண்டாடும் போது எதை மையமாய் காண்பிக்கிறோம் என்றால், why we are celebrating is that we are declaring that God wants with man. இதுதான் தேவன் பிரியமானவர்களே. That God loves humanity, that he says, I don't want to sit in the throne, I want to be with the man. ஆண்டவர் மனுக்குலத்தின் மீது அதிகமான நேசம் வைத்தனால என்ன செய்றார்னா, நான் சிங்காசனத்தில் மாத்திரம் மீட்டிருக்க போறதில்ல, அவர்கள் மத்தியிலே அவர்களோடு நான் தங்க விரும்புகிறேன். இதுதான் வேத புஸ்தகத்தை பார்த்தீங்களா, இந்த 66 புஸ்தகம் இருக்குது. இந்த 66 புஸ்தகத்திலே இந்த விருப்பத்தை தான் நிறைவேற்ற ஆண்டவர் ஒவ்வொரு முறையில் வழிமுறையாய் செய்தார். எத்தனை விளங்குது? That's the internal desire of God. அதனால் என்ன நடந்துச்சு பிரியமானவர்களே? The effect of the desire. இந்த விருப்பத்தை தேவன் நிறைவேற்றும் போது அதிலே வருகிற விளைவு என்ன, ஆசீர்வாதம் என்ன? What is the effect of that? 4 காரியத்தை சொல்ல போறேன். First of all, தேவன் நம்மோடு இருந்தார். What is happened? When God is with us is an antidote for fear. அப்படி இந்த பயத்துக்கு மருந்து என்ன தெரியுமா பிரியமானவர்களே? தேவன் நம்மோடு இருப்பது. That's only way. எல்லா மனிதரும் பயப்படுறார்களா இல்லையா? We are fear. இந்த கடைசி நாட்களிலே பயம் என்ற ஒரு காரியம் அதிகரிக்கும் என்று லூக்கா சுவிசேஷத்திலே போட்டிருக்கு. லூக்கா 21 அதிகாரம் 26 வசனத்தை வாசிப்போம். லூக்கா 21 அதிகாரம் 26 வசனம். வானத்தில் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் ஒரு ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்க்கிறதினால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போம். எதனால் பிரியமானவர்களே? we are going through a pandemic. உண்மைதானே? இந்த COVID-19 மூலமாக ஒரு பெரிய காரியம் நடந்தது உலகம் முழுவதும். ஆனால் என்னத்தை உருவாக்கி இருக்கு பிரியமானவர்களே? ஒரு பயம், fear of death, மரணத்தை குறித்து பயம், வேலை இழந்துருவோ பயம், என்னது வேற என்ன பயம்? வேலை இழந்து பயமோ, பணத்தை இழந்துருவோம் பயம், எல்லாத்தையும் இழந்துவோம் என்ற பயம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் பார்த்தாலும் பயம் 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 என்ற ஒரு காரியத்தை தான் உலகம் முழுவதும் சூழ்ந்து கொண்டிருக்கு. Fear become the dominant factors of entire globe. உண்மைதானே? But in order for you and me to redeem or have antidote from the fear is God wants with us. இந்த பயத்திலிருந்து நீங்களும் நானும் நீக்கப்பட வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு இருப்பது. That's only way. வேதத்தில் ஒரு சில காரியங்களை காண்பிக்கிறேன். பயத்தை குறித்து என்ன பதில் கொடுக்கப்பட்டது என்று காண்பிக்கிறேன். சங்கீதம் 23 4ஆம் வசனம் வாசிப்போம். இங்கே தாவீது என்ன சொல்றான் பாருங்க. நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். What he says? When I walk in the valley of shadow of death, I will not fear any evil, because you are with me.
அப்போ தாவீது உறுதியா சொல்றா, இந்த மரணம் இருள் பள்ளத்தாக்கு அப்படின்னா இருளின் சூழ்நிலை மத்தியிலே, பயங்கரமான சூழ்நிலை மத்தியிலே, திகிலான சூழ்நிலை மத்தியிலே, எதுவும் தெரியல, என்ன நடக்க போகுது, எல்லாம் எதிர்காலத்தை குறித்து பயம், வேலை குறித்து பயம், வியாதி வந்துருமே, இது COVID-19 வந்துருமே, வேலை இழந்துருமா, இது இழந்துருவோம், குடும்பத்தை இழந்துருவோம், இந்த பயத்தின் மத்தியிலே தவித்து கொண்டிருக்கும் போது ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? தேவன் நம்மோடு. அதனால தான் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், I don't feel evil because you're with me. So the antidote for fear is Emmanuel. பயத்துக்கு மருந்து என்ன தெரியுமா? Emmanuel. So that's only way. அப்போ தேவன் நம்மோடு இருக்கும் போது பயத்துக்கு நாம் பயப்பட தேவை. அடுத்து இன்னொரு வசனத்தை பார்ப்போம். என்னாகும் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலங்க பண்ணாதீர்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்க பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அப்ப பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்து அந்த வாக்கு தக்கம் தேசத்தை அவர்கள் சூறையாட வேண்டும். ஆனால் அந்த வாக்கு தேசத்துக்கு போன போது என்ன நடந்துச்சுன்னா, அரக்கர்கள் இருந்தார்கள், giants. when they went to the promised land, they saw the giant and there was fear. அந்த அரக்கர்களை பார்த்து பயந்து விட்டார்கள். அதனால ஆண்டவர் என்ன சொன்னார்கள் என்றால், மோசே இடத்துல சொன்னார்கள், என்ன சொன்னார்? நாங்கள் போக மாட்டோம், we will never go. ஏனென்ற அரக்கர்களை நாங்கள் சந்திக்கிறோம். we need to face a giant. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக அரக்கர்களை நாம் சந்திக்கிறோம். உண்மையா? அரக்கர் என்று சொல்லும்போது நமக்கு முன்பாக பெரிய காரியமாக இருக்கு, பயப்படுற காரியம். அதான் அரக்கர்கள். giants are bigger than us, beyond us, and we fear. ஆனால் ஆண்டவங்க என்ன சொல்றாரு? மோசே சொல்றாரு, பயப்படாத, தேவன் நம்மோடு இருக்கிறார். மறுபடியும் பார்க்குறோம். If you want to face the giants of your life, the only way that you and I face a giant of life is because of Emmanuel. அதுதான் இங்கே சொல்றாரு. விளங்க உங்களுக்கு? சரி, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். போதும்பா, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அப்ப பாருங்க, மறுபடியும் ஆண்டு சொல்ல, பயப்படுறியா? நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். So the antidote for fear is God with us. மறுபடியும் ஆண்டு சொல்றார், பயப்படுறியா? நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த பூலோகத்திலே இனி நடக்க போக சம்பவங்கள் நம்மை திகழ்படுத்துகிற சூழ்நிலை வரப்போகுது. Many things that what is going to happen in the earth that is going to terrify, fear is going to happen. இது கோவிடோடு முடியல. There is going to be many things that is going to happen. இவை எல்லாம் தீர்மானிக்கப்பட்டிருக்கு, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த மத்தியிலே நீங்களும் நானும் பயப்படாமல் வாழ வேண்டும் என்றால் இம்மானுவேல் நமக்கு அவசியமாக இருக்கு. தேவன் நம்மோடு இருக்க வேண்டிய அவசியமாக இருக்கு. அப்போ 3 வசனங்களை பார்த்தோம். என்ன பார்த்தோம் பிரியமானவர்களே? பயத்துக்கு மருந்து என்னது? தேவன் நம்மோடு இருப்பது, இம்மானுவேல். விளங்க உங்களுக்கு? சரி, அடுத்த காரியம், இட்ஸ் நாட் only antidote for fear. இந்த என்னது? தேவன் நம்மோடு இருப்பது என்ன செய்ய தெரியுமா? it approach the throne of grace. அப்படின்னா தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லும் போது நம்ம என்ன செய்யலாம்? அவரோடு நாம் நெருக்கமாய் போகலாம். உண்மைதானே? சில பேர் இப்போ ஆண்டவர் அங்கே இருக்கிறார் சொல்லும்போது நம்ம என்ன செய்வோம்? உடனே ஓடுவோமா இல்லையா? உடனே பேசுவோமா இல்லையா? ஸோ அப்போ ஆண்டவர் இங்கே அந்த சொல்கிறாரு, யோசேப்பு சொல்கிறாரு, இந்த குழந்தை பேர் என்ன செய்யுமா? இம்மானுவேல். ஏன் இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். அநேகர் அதை சொல்லுவார்கள், அப்படிதான் சொல்லப்படுது. தேவ ஷால் கால் அப்படின்றா அநேக சொல்வார்கள். எப்படி சொல்வார்கள்? தேவன் நம்மோடு இருப்பார். அப்படின்னா என்ன செய்யப்படுறா? இட்ஸ் வேர் யூ கேன் டாக் டு காட். பிரியமானவர்களே, தேவனோடு பேசலாம். பலமுறை நான் பேசியிருக்கிறேன். எனக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுடைய இறந்து 16 ஆண்டு ஆகிட்டு. மன்னிக்க, 16 நாட்கள், 16 days. ஆனால் எங்கள் அப்பா இறக்குற முன்பாக போன ஆண்டு இதே மாதத்தில் இதே நாளில் என் வீட்டில் தான் இருந்தார். ஆண்டவர் சொன்னார், உங்களுடைய தாப்பனுடைய பிரியா விடை வரப்போகுது. இஸ் கோயிங் டு கோ. அடுத்த ஆண்டு, போன ஆண்டிலே சொன்னார், வருகிற ஆண்டிலே டிசம்பர் மாதத்திலே அவர் மரணத்தை சந்திப்பார். என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். ஹி வாண்ட்ஸ் டு டாக் டு அஸ். நம்முடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி பேச விரும்புகிறார்.
நம்முடைய உத்தியோகத்தை குறித்து பேச விரும்புகிறார், வியாபாரத்தை குறித்து பேச விரும்புகிறார். எவ்ரிதிங் தட் God wants to relate. ஆகதான் தேவன் நம்மோடு இருக்க விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஏன் தேவன் நம்மோடு இருக்க விரும்புகிறார் என்றால் தேவன் நம்மோடு சம்பாஷணை கொள்ள விரும்புகிறார். Why God wants to be with us? So that he can communicate with you and me, so that we can face our challenge of life. விளங்க உங்களுக்கு? அப்ப தேவன் நம்மோடு இருப்பது என்றால் என்ன எதை காண்பிக்கிறதா? இட்ஸ் bring an invitation for you and me to walk with God. தேவனோடு நாம் சம்பாஷணை கொள்ள. அப்ப கிறிஸ்துமஸ் எதை மையமாய் காண்பிக்கிறது என்றால் பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆக தேவன் நம்மோடு இருக்கிறார் என்றால் அவரோடு நாம் பேச முடியும், அவர் நம்மோடு பேச முடியும், அவரோடு நாம் சம்பாஷணை கொள்ள முடியும், அவர் நம்மோடு சம்பாஷணை கொள்ளும். What is actually is all about Christmas? God is with us. What is signify that? Where you can approach God and God can approach you, where you and God become friend. ana kelvi, is that what you celebrate in Christmas? அப்படி தானே கிறிஸ்மஸ் கொண்டாடுறீங்க? இல்லையே. It's reaffirming you that God says, would you please talk to me? கிறிஸ்மஸ் என்ன ஆண்டவர் சொல்றார், நான் விசுவாசிகளே என்னோட பேசுறியா? அதற்காக தான் நான் பூலோகத்தை, அதனால தான் உன்னோடு இருக்கிறேன். இப்போ பாருங்க, பெற்றோர்கள் உங்களோடு இருக்கிறாங்க, பிள்ளைங்களோடு இருக்கிறாங்க வச்சுங்க. பெற்றோர் சொல்கிறாங்க பிள்ளைங்களோடு இருக்கிற விரும்புகிறாங்க. ஆனால் பிள்ளைங்க பெற்றோடு பேசாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? பெற்றோருக்கு விரும்புகிறார்கள் தங்க பிள்ளைகளோடு. ஆனால் பிள்ளைங்க என்னது, அம்மா அப்பா வீட்டில் இருக்காங்க கூட அவங்க அது ஆமோதிக்கலை. அவங்க ஏதோ அவங்க எப்போது வாழ்கிற போல வாழ்கிறாங்க. அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் பெற்றோர்களுக்கு? What would the parents will feel? If the parent says, I want to be with you, and says, yes, we welcome you, but just ignore them and just do your mundane jobs, what will happen to the parents? உங்கள் பெற்றோருக்கு என்ன வரும்? நான் அவர்களோடு இருக்க விரும்புகிறேன், ஆனால் அவர்கள் என்னோடு சம்பாஷணைக்குள்ள. That's the reason why we are celebrating Christmas. Christmas is a loudly, God is screaming at humanity and saying, God, I want to be with you so that I can speak to you, that you can speak to me. அப்ப கிறிஸ்மஸ் எதை மையமாய் காண்பிக்கிறது என்றால் பிரியமானவர்களே, தேவன் உரக்கமாய் சத்தமாய் பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்றால், I want to be with you. நான் உன்னோடு இருக்க விரும்புகிறேன், உன்னோடு சம்பாஷணை கொள்ள விரும்புகிறேன், உன்னோடு உரையாட பண்ணுவேன், நீ என்னோடு உரையாட பண்ணு. That's what it's all about. மூன்றாவதாக, தேவன் நம்மோடு இருப்பது என்றால் அதோட விளைவு என்ன தெரியுமா? able to overcome evils and trial. அப்படி என்றால் எல்லா விதமான பிசாசுடைய போராட்டங்களையும் எல்லா விதமான சோதனைகளையும் நாம் மேற்கொள்ள முடியும் என்று உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். வேதத்தை ஒரு வாசிப்போம். நியாயாதி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். Judges chapter 6 verse 12. கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நல்லா யோசித்து பாருங்க. கிடியன் என்ன செய்றானா, மீடியான் என்ற ஜனங்களை விட்டு, எதிராளியை விட்டு ஓடி போய் மறைஞ்சிருக்கான். மறைஞ்சு எங்கே இருக்கிறதுமா? பள்ளத்தாக்கிலே இருக்கான். அந்த பள்ளத்தாக்கிலே தேவதூதர் வந்து காட்சியளிச்சு என்ன சொல்றான்னா, பராக்கிரமசாலியே. நல்லா யோசித்து பாருங்க. நீங்கள் பயந்து ஓடி போய் உட்காந்து இருக்கீங்க. உங்களை பார்த்து ஒரு ஆள் சொல்கிறார், வீரமான ஆளுன்னு சொன்னால் உங்களை என்ன சொல்லுவீங்க? லூசு பயிர, நானே ஓடி பயந்து ஓடி வர நீ என்ன வீரமான ஆள் சொல்கிற. What would you say when you are in the moment of terrified fear, you run away and you are in the valley place where angel of God appears and says, you are mighty warrior? What would you say? Angels, are you okay? Do I need to send you to IMH? I'm fearful. But the angel says you're warrior. Why? அவனை பார்த்து என்ன சொல்ல, நீ பராக்கிரமசாலி என்று சொல்ல மட்டுமல்ல, தேவன் உன்னோடு இருக்கிறார். What makes him to be a warrior? ஏன் அவன் யுத்த புருஷனாய் மாறினான்? ஏன் பராக்கிரமசாலியாக மாறினான்? What makes him to become a warrior? அங்கு அவனுக்கு முன்பாய் ஒரு போராட்டம் இருக்கு, ஒரு எதிர்நீச்சல் இருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பராக்கிரமசாலியாய் பார்க்கிறேன். ஐம் சீயிங் யூ ஆஸ் அ வாரியர். எப்படி நீ பராக்கிரமசாலியாக மாற போறனா, நான் உன்னோடு இருக்கிறேன். ஐம் வித் யூ ஸோ தட் யூ வில் பிகம் அ வாரியர்.
அப்போ அங்கே அவனுக்கு ஒரு சவால் எதிர்நீச்சல் இருந்து அநேகத்தில் நம்மளோட வாழ்க்கையில் சவால் எதிர்நீச்சல் இருக்குது. ஆனால் நாம் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்னா நம்மை பராக்கிரமசாலியாய் பயன்படுத்த விரும்புகிறார். பராக்கிரமசாலியாக அதை ஜெயம் கொள்ள விரும்புகிறார். God wants to see you that you will become a warrior in every challenges of life. But what makes you to be a warrior when he is with you? அவர் உங்களோடு இருக்கும் போது தான் நீங்கள் பராக்கிரமசாலி. அதனால கிடியோனை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே தேவன் உன்னோடு இருக்கிறாரு. So what is happening here, பிரியமானவர்களே? தேவன் நம்மோடு இருப்பது என்றால் what makes us, when God is with us, you and I will become a warrior and champion in the life situations. We will win every storms of life. எல்லா விதமான சவால்களை, எல்லா விதமான புயல்களை மேற்கொள்ள முடியும். ஏன் மேற்கொள்ள முடியும் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். That's what it means. அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 43 அதிகாரம் 2 வசனத்தை வாசிங்க. Isaiah 43 verse 2. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். தண்ணீரிலே கடக்கும் போது சொல்லும்போது தண்ணீரை சும்மா கடக்கல. ஓகே, வாசிங்க, நான் விளக்கத்தை கொடுக்குறேன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது நீ வேகாது இருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேர் பற்றாது. அடுத்து வாசிப்பா. நான் உன்னோடு இருக்கேன் போலியா இருக்க. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும்படி. இல்ல பாஸ்டர் போடல, ஆங்கிலத்தில் வாசிப்போதே. Isaiah 43 verse 2. மூன்றாம் வசனம் வாசிப்பா. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஒரு இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும்படி எகிப்தியரையும் உன் ஈடாக எத்தியோப்பியரையும் சேபாவையும் கொடுத்தேன். ஓகே, ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன் நான். When you pass through the water, I will be with you. அப்படி என்றால் என்ன சொல்லணும்னா, நீ தண்ணீரில் நடக்கும்போது, ஆறுகள் கடந்து போகும்போது, அக்கினியில் கடந்து போக நான் உன்னோடு இருப்பேன். ஸோ வாட் இஸ் ஆறுகள்? ஆறுன்னா என்ன செய்யும்? ஆறு என்ன செய்யும்? அப்படின்ற ஆறு மாதிரி பிரச்சனைகள், ரிவர் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம். ரிவர் என்ன செய்யும்? அப்படியே ஓடி வரும் வேகமா. அது என்ன செய்யும்? அதில் போய் நின்றீங்க, உங்களை அப்படியே கொண்டு போயிடும். உண்மையா இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்றார், அப்படிப்பட்ட பிரச்சனையிலே நீ வரும்போது அது உன்னை கடந்து போக முடியாது, உன்னை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா உன்னோடு இருக்கிற. அக்னி என்று சொல்லும்போது அப்படி என்ன, நம்ம பற்றி இருக்கிற சூழ்நிலைகள், where many things that can be around us like a fire is supposed to consume us, but God says அதெல்லாம் உன்னை தொடாது. ஆறுகளை கடந்து போகும்போது அது உன்னை மேற்கொள்ளாது. அக்னியிலே கடந்து போகும்போது அதை உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் நான் உன்னோடு இருக்கிறேன். அப்படி என்றால் அக்கினி போல பிரச்சனைகள் நமக்கு உண்டா? ஆறுகள் கடக்கிற மாதிரி பிரச்சனை உண்டா? அவைகள் மத்தியிலே நீங்களும் நானும் ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால் அவர் நம்மோடு இருக்க வேண்டும். அதனால் தான் இம்மானுவேல் என்று அவருக்கு நாமத்தை இட்டார்கள். விளங்க உங்களுக்கு? சரி, இப்போ இன்னொரு வசனத்தை பார்ப்போம். யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்ப்போம். ஆதியாகமம் 39 அதிகாரம் 2:21 2ஆம் வசனத்தையும் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். மன்னிக்க நான் வேகமாக போகிறேன், ஏன்னா சீக்கிரமாக முடிக்கிறதுக்காக பார்க்குறேன். 2 and 21 பா. ஓகே. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். அவன் எகிப்தனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். ஓகே, 21. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலையை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். பிரியமானவர்களே, 2 இடம் சம்பவம். ஒன்று போத்திபாவி இல்லத்தம், இன்னொன்று சிறைச்சாலை. இந்த 2 இடங்களில் அவனுக்கு சவால் ஏற்பட்டது. There was challenges came into this man life. ஒன்று போத்திபாவியில் இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னா, அவருடைய மனைவி அவனை சோதித்து பார்த்தாள். She was tempting him so that he will defile himself. ஆனால் அந்த சோதனையிலே அவன் எப்படி ஜெயித்தான் என்றால் தேவன் அவனோடு இருந்தபடினார். Because God was with him that he is able to overcome temptations. அதே போல சிறையில் இருக்கும்போது அவனுக்கு ஒரு சோதனை வந்தது. அந்த சோதனையை மேற்கொண்டான். இதனால் பிரியமானவர்களே, தேவ பிரசனம், God was with him.
What make him to overcome temptation? நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான சோதனையும் பலவிதமான டெம்ப்டேஷன் வரும். அந்த மத்தியிலே நீங்களும் நான் ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால் இம்மானுவேல் அவசியமாக இருப்பது பிரியமானவர்களே. அதை தான் மையமாக காண்பிக்கும். சரி, என்ன பார்த்தோம்? 3 காரியத்தை பார்த்தோம். ஏபிள் டு ஓவர் கம். கடைசியாக அசைன்மெண்ட் கம்ப்ளீஷ். அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா, ஓகே வாசிப்போம். யாத்ரா 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவர், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ என் ஜனத்தை எகிப்திலிருந்து வரவழைத்த பின் நீங்கள் இந்த மலையின் மேல் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். பிரியமானவர்களே, இந்த இடத்துல மோசேக்கு ஆண்டு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறார். God is assigning Moses an assignment. What was his assignment? Supposed to deliver the Israelites from Egypt and bring them to the promised land. அவர்களுக்கு மோசேக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதம் என்ன? இஸ்ரவேல் அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கி அவர்களை வாக்குத்தக்க தேசத்துக்கு கொண்டு போகணும். That was an assignment. But in order to fulfill the assignment, அந்த உத்தரவாதத்தை நிறைவேற்ற ஆண்டு சொல்ல, நான் உன்னோடு இருப்பேன். So many assignment that is in your life. அநேக உத்தரவாதம் உங்கள் மேல் இருக்கு. ஒரு கணவனாக இருக்கும்போது நீங்கள் குடும்பத்தோடைய உத்தரவாதம் இருக்கு. ஒரு தகப்பனாக இருக்கும்போது குடும்பத்து உத்தரவாதம் இருக்கு. உங்கள் வேலை இடத்துல ஒரு உத்தரவாதம் இருக்கு. Everything there's an assignment. But the assignment is only can be completion is because when God is with you. மோசே எடுத்து ஆண்டு சொல்ற, மோசே எனக்கு தெரியும் உனக்கு பெரிய உத்தரவாதத்தை கொடுக்குற, பெரிய பொறுப்புகளை கொடுக்குற, ஆனால் அந்த பொறுப்பை நிறைவேற்றுறதுக்கு நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? நான் உன்னோடு இருக்க போறேன். அப்போ இம்மானுவேல் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? தேவன் எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா உத்தரவாதம். அப்படி என்றால் வேலைகளிடத்தில் கொடுக்கப்பட்ட உத்தரவாதம், ஒரு கணவனாக இருந்த ஒரு உத்தரவாதம், ஒரு தகப்பனாக இருந்த ஒரு உத்தரவாதம், ஒரு தாத்தாவாக இருந்திருக்க உத்தரவாதம், எல்லா விதமான உத்தரவாதத்தை நான் சிறந்த விதத்தில் செயல்பட ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு இருக்க போறேன். That's what it means. Emmanuel means God says, I will be with you so that I can empower you in every assignment of what I've given you. So பிரியமானவர்களே, அதுதான் இம்மானுவேல் என்ற அர்த்தம். So what's the purpose of celebrating the Christmas? Christmas எதை மையமாய் நீ கொண்டாடுறீங்க? It's a reaffirming that God will be with me to finish my assignment. எனக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதத்தை நான் சிறந்த விதத்திலே செயல்படுவேன், அதற்காக ஆண்டவர் என்னோடு இருப்பார் என்ற இம்மானுவேல் என்ற ஒரு காரியத்தை தான் நம்ம கொண்டாடுகிறோம். இப்போ விளங்குது உங்களுக்கு? That's what it's all about. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன்னோடு எல்லா இடங்களிலும், எல்லா சூழ்நிலையும், எல்லா விதமான ஜீவியத்திலும் சரி, உன்னோடு நான் நடக்க விரும்புகிறேன், நான் உன்னோடு இருக்க விரும்புகிறேன். என்ன செய்ய போகிறேன்? சோதனையிலே உன்னை மேற்கொள்ள வைக்க போகிறேன், சவால்களை மேற்கொள்ள வைக்க போகிறேன், உனக்கு வர எதிர்நீச்சல்களை மேற்கொள்ள வைக்க போகிறேன், உனக்கு கொடுத்த உத்தரவாதத்தை ஜெய கொடுக்க போகிறேன், உனக்கு வருகிற எல்லா பயல்கள் திகழ்களை அதிலிருந்து மேற்கொள்ள வைக்க போகிறேன். அதனால் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? நான் உன்னோடு இருக்க போகிறேன். அதுக்காக என்ன செய்கிறேன்? என்னுடைய ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்புகிறேன். எதற்காக அனுப்புகிறேன்? Why I send my son? So that I can be with you forever, so that you can be victorious in every sector of life. இதுதான் கிறிஸ்மஸ். நம்ம அர்த்தம் இல்லாமல் கொண்டாடுகிறோம். No meaning. It's a moment of dedication. Say, Father, thank you. உம்முடைய குமாரனை கொடுத்ததுக்காய் நன்றி. எதற்காய் கொடுத்த? நீர் என்னோடு இருக்க விரும்புகிறேன். ஆகதான் பிரியமானவர்களே, அவர் நம்மோடு இருக்கும்படி வந்தார். அதனால் என்ன நடந்துச்சு? சிலுவையை சந்திச்சார். சிலுவையை சந்தித்த பிறகு நமக்குள்ளே அவர் வாசம் செய்கிறார். Because God wants to be with us, so He sent His Son to the earth to become human. And not only He faced a horror's death, and so that through the death He said that I can be in man, another God is in us. என்று வேதம் சொல்லுது. எத்தனை விளங்குது? இதுதான் கிறிஸ்மஸ். ஸோ இந்த நாளிலே 2 கூட்டத்துக்கு நான் ஒரு சவால் கொடுக்க போகிறேன். ஒரு கூட்டம் விசுவாசிகளுக்கு சவால் கொடுக்க போகிறேன். இட்ஸ் அ மோமெண்ட் ஆஃப் டெடிகேஷன்ஸ். கிறிஸ்மஸ் இஸ் அ மோமெண்ட் ஆஃப் டெடிகேஷன். கிறிஸ்மஸ் என்ன தெரியுமா? நம்மை ஒப்பு கொடுக்கிற ஒரு காரியம். இந்த சத்தியங்களை நாம் சொல்லி, ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறதுக்காக தான் இதை செய்தென்று நாம் ஆராதிக்கிற ஒரு காரியம். தட்ஸ் வாட் இஸ் சப்போஸ் டு பி. ஒருவேளை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்ல விரும்புகிறேன். அவர் உங்களோடு இருக்க விரும்புகிறார். He wants to be with you.